வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி தேன் தமிழ் அப்படின்ற பகுதியில் ஒரு பார்ட் முடிச்சிருக்கோம். இந்த பார்ட்டில் தமிழ் கும்மி பார்க்கலாம். கவிதை பேழை இயல் 1. கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் மணக்க எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும். பெருஞ்சித்திரனார் எழுதிய பாடல் வரிகள். சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளாக கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்து நிற்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்பாடல் கனிச்சாறு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. கற்பவை கற்றபின். பின்வரும் கவிதை அடிகளை படித்து மகிழ்ந்த. வாணிதாசன் எழுதிய பாடல் வரிகள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படி சொல்லி வாணிதாசன் அவர்கள் படிச்சிருக்காங்க. தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் வானம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய்க்கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. அடுத்தது இயல் 1 வளர்தமிழ் பார்க்கலாம். இப்போ வாசிக்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உரைநடை உலகம் இயல் 1 வளர்தமிழ். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது.
பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அடுத்ததும் பாரதியார் எழுதின பாட்டு தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாய் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதனை உணரலாம். எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்து கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எடுத்துக்காட்டு ஆ கூட்டல் மூ கூட்டல் து அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் பழஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. பழஞ்சொலி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, 3 சுழி நா, ஞா. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, சிறப்பு லா. அடுத்தது தெரிந்து தெளிவோம். தமிழ், தமிழ்நாடு, தமிழன் என்ற 3 சொற்களும் எந்த இலக்கியத்துல ஆளப்பட்டிருக்கு, அதனோட மேற்கோளை பார்ப்போம். தமிழ் என்பது எந்த இலக்கியத்துல சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம். மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. அடுத்தது தமிழ்நாடு, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வஞ்சிக்காட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழன், அப்பர் தேவாரம்ன்ற இலக்கியத்துல தமிழன் கண்டவாய் அப்படின்னு சொல்லி திருத்தாண்டகத்துல சொல்லியிருக்காங்க. தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லி திருத்தாண்டகத்துல சொல்லியிருக்காங்க. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என 2 வகை திணைகள் அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லது காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. பழமை மொழி. தமிழ் பழமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. 8 தொகை, 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ் மொழி. தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா எனும் சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. திரும்ப சொல்றேன். மா எனும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு,
அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. தாவர இலைப்பெயர்கள். இலைகளை குறிக்கக்கூடியவை ஆள் இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. கீரை வகைகள் அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. புல் வகைகள் அருகம்புல், கோரைப்புல். தாள் வகைகள் நெல் தாள், வரகுத்தாள். தலை வகைகள் மல்லித்தலை. மடல் வகை சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். தோகை வகை கரும்பு தோகை, நாணல் தோகை. ஓலை வகை பனை ஓலை, தென்னை ஓலை. கூந்தல் வகை கமுக கூந்தல்னு சொல்லுவாங்க, கமுக பாக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி, அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. இந்த தமிழ் எண்களை அறிவோம் சொல்லியிருக்கிறதுல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று அப்படின்றது காவை குறிக்கும். ஊவை போன்ற குறிப்பது 2. ஞா அப்படின்றதுல ஒரு கோடை எடுத்துட்டு 3. சா அப்படின்றத கொஞ்சம் லேசா மேலே எடுத்து விட்டுருப்பாங்க 4. ரூ அப்படின்றது 5. சு 2 சுழி போடுற மாதிரி வச்சிருப்பாங்க 6. ஏக்கு 7. ஆ அப்படின்னா 8. காவவே சுழிச்சு விட்டுருப்பாங்க 9. காவம் போட்டு பூஜ்ஜியம் மாதிரி சின்னதாக போட்டுருப்பாங்கன்னா 10. அடுத்தது மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய சிறப்பு மிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை பார்க்கலாம். வேளாண்மை கலித்தொகை திருக்குறள். உழவர் நற்றிணை. பாம்பு குறுந்தொகை. வெள்ளம் பதிற்றுப்பத்து. முதலை குறுந்தொகை. கோடை அகநானூறு. உலகம் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் திருமுறாற்றுப்படை. மருந்து அகநானூறு திருக்குறள். ஊர் தொல்காப்பியம் அகத்திணையியல். அன்பு தொல்காப்பியம் களவியல். திருக்குறள் உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில். அடுத்தது திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல்ல திருக்குறள்ல. மீன் குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம் புறத்திணையியல். பார் பெரும் பானாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம் வினையியல். கற்பவை கற்ற பின்ல பிறந்தநாள் வாழ்த்து பாட்டு இருக்கு. இது மனப்பாட பகுதி பாட்டு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். இது நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதை எழுதியவர் அறிவுமதி. தொன்மை என்ற சொல்லின் பொருள்.
தொன்மைனா பழமை. இடப்புறம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடப்புறம். சீரிழமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார். மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்தது நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி முடிச்சு அடுத்த பார்ட்டில் நம்ம இயல் 1 இருக்கக்கூடிய கனவு பலித்தது கடிதம் மற்றும் இலக்கண பகுதி 2ஐயும் சேர்த்து பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.